அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்ன சொல்லிக்கிறாங்க? பாசிங் Yes, sir. ஒன் பாயிண்ட்ஸ் அண்ட் பேரல் டு த வெக்டர்ஸ். ஸோ அப்படின்னா ஒரு பொசிஷன் வெக்டர் வச்சிடுறாங்க. சரிங்களா? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் லேம்டா பி வெக்டர். இதில் ஏ வெக்டர்ங்கிறது பாசிங் டு த பாயிண்ட்ஸ் அண்ட் பி வெக்டர் இஸ் கால்ட் பேரல் டு த வெக்டர். சரிங்களா? பி வெக்டர் இஸ் கால்ட் பேரல் டு த வெக்டர். அப்போ என்ன நடக்குது இதில்? ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ இந்த லேம்டா யார்? லேம்டாங்கிறது ஸ்கேலர். லேம்டாங்கிறது சம் ஸ்கேலர். அது நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு கண்டிஷன் கொடுக்கும்போது நம்ம இந்த லேம்டா வேலையை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ ஏ வெக்டர்ங்கிறது யார்? இதுதான் ஏ வெக்டர். அப்போ ஏ வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம்? ஐ வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர். இஸ் கொஸ்டின் நம்பர் 4 இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பி வெக்டர் யார் எடுக்கிறீங்க? இவன் வந்து பி வெக்டர் எடுக்கிறீங்க. பி வெக்டர் டேரெக்டாக ஃபார்மேட் கொடுக்குறோம். அது பி. ஜஸ்ட் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் போதும். அதான் வந்து நம்மளுடைய வெக்டர் ஈக்குவேஷன். சரிங்களா? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் தான் சொல்லிக்கிறாங்க. இந்த ஈக்குவேஷன் வெக்டர் ஃபார்முலா தான் இது பேர் வெக்டர் ஈக்குவேஷன். எக்ஸ்ஒய்ல இருந்ததுன்னா அது பேர் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். சரிங்களா? அவன் ஜென்ரலாக ஃபைண்ட் த ஈக்குவேஷன் சொல்லிக்கிறான். வெக்டர் ஈக்குவேஷன் தான் எதுவுமே சொல்லலை. அதனால் நம்ம ரெண்டுமே நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். இப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் வேல்யூ என்ன? ஏ வெக்டரோட வேல்யூ இது. அப்போ இதை அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்குது? ஐ வெக்டர் பிளஸ் 2j vector plus 3k vector into plus lambda into b vector. B vector என்னது? 3i vector plus 2j vector minus 2k vector. ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய வெக்டர் ஈக்குவேஷன். சரிங்களா? புரியுதாமா? Yes, sir. இதே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி வரும்? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னு நம்ம ஈஸியான ஐடியா ஒன்று சொல்கிறேன். இப்போ ஆர் வெக்டர் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் இஜெட் கே வெக்டர்னு வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். என்ன நடக்கும்? எக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் இஜெட் கே வெக்டர் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? I vector plus 2j vector plus 3k vector. கரெக்டுங்களா? ப்ளஸ் Yes, sir. lambda into 3i vector plus 2j vector minus 2k vector. கரெக்டுங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா ijk vector ஒரு இடத்துல ஃபார்ம் பண்ணிட்டு அது வந்து நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ என்னது? I வெக்டரோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து இது. அப்போ என்ன எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 1. கரெக்டுங்களா? அதனோட I வெக்டரோட வேல்யூ என்ன? இங்கே 3 இருக்குது. அதை என்ன பண்ணுறீங்க? அந்த பக்கம் இருக்கனால இது டிவைட் பை 3 ஈக்குவல் டு ஒய் ஜே வெக்டரோட வேல்யூ என்ன? ஒய். இங்கே எனக்கு ஜே வெக்டரோட வேல்யூ -2 டிவைடட் பை கரஸ்பாண்டிங் லேம்டா என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ டிவைடட் பை 2 ஈக்குவல் டு இங்கே இருக்குது இஜெட். இங்கே எனக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ 3. அப்போ இந்த பக்கம் வந்து -3. அப்போ இங்கே இருக்குது -2 இருக்குது டிவைடட் பை -2. தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது? இந்த லேம்டாக்கு ஈக்குவல் ஆகும். சரிங்களா? லேம்டாக்கு ஈக்குவல் ஆகும். அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் தான் கேட்குறாங்க. நம்ம இந்த பாட்டு தேவையில்ல கான்ஸ்டன்ட் பாட்டு. அப்போ ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இதுதான் நம்மளுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். சரிங்களா? அப்போ வெக்டர் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட். Equation formula இருக்கா சார்? என்னென்ன ஃபார்முலா? ஃபார்முலா வேணுமா உனக்கு? ஃபார்முலா இல்ல. பாருங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் அதான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை அது வந்து L1 எல் தான் இருக்குது, அதனால் எல்னு வச்சுக்கிறேன். ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எம் இஜெட் மைனஸ் இஜெட் ஒன் டிவைட் பை எம். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னா யார்? அந்த பாயிண்டோடது. எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஜெட் ஒன் இதோடது. எல்எம்என் யார்? இது எல்எம்என். இது எல்எம்என். அப்போ Okay, டேரெக்டாக sir. வந்துடும். இல்லை இந்த ஆர் வெக்டர் வேல்யூ சப்மிட் பண்ணி நீ கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணாலும் வந்துடும். அது உன்னோட ஐடியா. நம்ம டேரெக்டாக ஃபார்முலா நான் வச்சுக்க. ஃபார்முலா நான் வச்சுக்க டிஃபிகல்ட்டி இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபார்முலா நான் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணி கூட போட்டுக்கலாம். சரிங்களா?